எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதிகளை அமைதியாக இருக்க விடமாட்டோம் என பிரதமர் நரேந்திர மோடி எச்சரிக்கை. ஆபரேஷன் சிந்தூர் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மூலம் தக்க பதிலடி கொடுத்துள்ளதாக பெருமிதம். தமிழகத்தில் வேகம் எடுக்கும் வடகிழக்கு பருவமழை. இயல்பை விட 42% கூடுதலாக மழை பெய்திருக்கிறது. தீபாவளி கொண்டாட்டங்கள் களைகட்டத் தொடங்கின. ஆயிரக்கணக்கான மக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதால் சென்னை எல்லை பகுதிகள் முடங்கின. வரும் சட்டமன்ற தேர்தலில் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார்? ஜாதகப்படி வியில் ஆரம்பிக்கும் ஊர் என்பதால் மிகுந்த எதிர்பார்ப்பு. அதிமுகவை இபிஎஸ் அழித்து வருவதாக டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். கொரோனாவிற்கு பிறகு பிற நாடுகளில் போர்கள், பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்தியா வளர்ச்சியில் அதிக கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் வளர்ச்சி 7.8% இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தீவிரவாதத்தை அமைதியாக பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் என்றும் ஆபரேஷன் சிந்தூர், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என பதிலடி கொடுத்து வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி எச்சரித்திருக்கிறார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை வேகமெடுத்திருக்கிறது. சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இதனிடையே வடகிழக்கு பருவமழை கூடுதலாக 42% பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இயல்பாக 77.1 மில்லிமீட்டர் மழை பெய்யும். ஆனால் தற்போது வரை 109.7 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. தீபாவளி கொண்டாட்டங்கள் களைகட்ட தொடங்கிவிட்டன. மக்கள் கடைசி நேர ஷாப்பிங்கில் ஈடுபட்டுள்ளனர். ஜவுளி கடைகளில் கூட்டம் அலைமோதுகிறது. சென்னை தியாகராய நகர், ரங்கநாதன் தெரு, வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. பாதுகாப்பு பணியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தீபாவளி பண்டிகையை ஒட்டி சென்னையிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்கின்றனர். இதனால் சென்னையின் எல்லை பகுதிகள் முடங்கியுள்ளன. ஏராளமானோர் சொந்த வாகனங்களில் செல்வதால் சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. குரோம்பேட்டை, பெருங்களத்தூர், பரனூர் டோல்கேட் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான கார்கள், பேருந்துகள் சாரி சாரியாக அணிவகுத்து நிற்கின்றன. மழையும் பெய்வதால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், தேனி, திண்டுக்கல், நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் 23ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு தவேகாவினர் மத்தியில் எழுந்திருக்கிறது. கரூர் துயரத்திற்கு பிறகு பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கும் திட்டத்தில் விஜய் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். மறுபுறம் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள தொகுதிகள் குறித்தும் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. ஜாதகப்படி அவருடைய பெயர் தொடங்கும் வி எழுத்தில் உள்ள தொகுதிகளை தேர்வு செய்து பரிசீலித்து வருவதாக தெரிகிறது. இதன்படி வில்லிவாக்கம், விருகம்பாக்கம், விக்கிரவாண்டி, விருத்தாச்சலம், வீரபாண்டி, விராலிமலை, விருதுநகர், விளாத்திக்குளம், விளவங்கோடு தொகுதிகளை ஆராய்ந்து வருவதாக தவேகா வட்டாரங்கள் கூறுகின்றன. அதிமுகவை இபிஎஸ் அழித்து வருவதாக டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இபிஎஸ்ஐ முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து தினகரன் வெளியேறினார். இந்நிலையில் அவர் தொடர்ந்து இபிஎஸ்ஐ விமர்சித்து வருகிறார். அதிமுகவை இபிஎஸ் அழித்து வருவதாகவும் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். வரும் தேர்தலில் துரோகிகளுக்கு பாடம் புகட்டப்படும் என்றும் ஜெயலலிதாவின் தொண்டர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இடம்பெறாது என்றும் டிடிவி தினகரன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். பல்கலைக்கழக மசோதா விவகாரத்தில் ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்துள்ள வழக்கு நேற்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இதனிடையே ஏற்கனவே ஆளுநரின் அதிகாரம் குறித்து உச்சநீதிமன்றம் வழங்கிய வரைமுறை தொடர்பான வழக்கின் தீர்ப்பு வரும் 21ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் அதன் பிறகு இந்த மனுவை விசாரிக்கலாம் என தலைமை நீதிபதி BR கவாய் ஒத்திவைத்திருக்கிறார். என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.
என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.